இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். நேற்று நாம் பாவங்களை அறிக்கையிடும் போது நம்முடைய தலைக்குனிவிலிருந்து மீண்டு நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு தேவ ஜனமாய் நாம் மாறும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நேற்று நாம் பார்த்தோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அடிக்கோடிட்டு அதில் காமிச்சிருக்கிறார் பாருங்க. என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கொள்வோம். நம்ம தேவனுடைய ஜனமா இல்லை வேற ஜனமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அவருடைய ஜனமாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய விருப்பத்தை அவருடைய இதயத்தை நம்ம என்ன செய்ய புரிந்து அவருடைய வழிகளில் நம்ம நடக்க வேண்டும். அப்போ அவருடைய வழிகளை எவ்வாறு தெரிந்து கொள்வது? வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நமக்கு கற்று தருவார். இந்த வழியில் நட, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அழகாக தேவன் சொல்லியிருக்கார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் வேதத்துல ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அந்த இயேசு இன்றும் நம்மிடத்தில் ஜீவனோடு ஜீவிக்கிறார். அந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம அவருடைய ஜனமா இருக்கிறோமா? நம்ம தினமும் வேதம் வாசிக்கிறோமா? தினமும் ஜெபிக்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, தேவ ஜனமாய் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி தேவ ஜனமாய் நம்ம மாறணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை தியானித்து இயேசுவே என்கிட்ட பேசணும். நம்ம தாகத்தோடு கேட்கணும். யார் விருப்பத்தோடு கேட்குறாங்களோ அவங்கள தான் தேவன் தேடி வருகிறாரு. நம்ம நினைக்கிறோம் ஏசப்பாவை நான் தான் தேடி சென்றேன். இல்லை, நம்ம ஒதுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு யாரும் வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இயேசு உங்களை தேடி உங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் எல்லாம் கொடுத்து உங்களை இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறாரு. தேவன் தேடி உங்களுக்கு ஜீவன் கிருபையாய் தந்திருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். நம்ம இந்த நிலைமையில நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஜனமாக இருக்கிற விரும்புகிறதே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டால் நிறைய வேற பிரஜாதியாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு வெட்கப்படுறோம். நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே வெட்கப்படுறோம். அப்படி இல்லாமல் நம்ம தேவ ஜனமாக இருக்கணும்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது தேவ ஜனமாய் நாம் மாறிவிடுகிறோம். அவர் உங்களை தேடி வந்தார், உங்களை தேடிக்கொண்டு அணைத்து கொண்டாரு, எல்லாம் செய்துட்டாரு. ஆனால் அவர் வாசப்படியிலேருந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரு. ஒருவன் கதவை திறந்து அவரை உள்ள கூப்பிட்டா மட்டும்தான் வருவார். அவர் யாரையும் அப்படி நான் கண்டிப்பு பண்ணி வருகிற தேவனே இல்லை. நீங்கள் எப்படி இயேசுவை கூப்பிடுறீங்களோ அதன்படி தான் அவர் என்ன செய்வார், உள்ளே வருவார். அப்படி உள்ளே வரும்போது நீங்கள் தேவ ஜனமாய் மாறி விடுகிறீர்கள். இந்த தேவ ஜனமாக நம்ம மாறிட்டோன்னா நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் வந்தாலும் அது ஒன்றுமே உங்களை சேதப்படுத்துதில்லை. ஏன்னா முதல்ல அது இயேசுவை தாண்டி தான் உங்கள்கிட்ட என்ன செய்யணும், வரணும். இயேசுக்கிட்ட எந்த பிரச்சனையும் போக முடியாது. அது அப்படியே என்ன செய்திடும், அப்படியே அது மாறி போயிடும். தேவன் எல்லாவற்றையும் உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக கூடிய மாற்றக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தேவ ஜனமாக இருக்கிறீங்களான்னு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம தேவ ஜனமாக இருக்கும்போது தேவன் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள்னு சொன்னோன்னா மனுஷங்க மட்டும் இல்லை, இந்த நம்ம வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன செய்து போராட்டம் உண்டு. நமக்கு கடவுள் தருகிற ஆசீர்வாதம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவின் இடத்துலேருந்து கடந்து வருது. நீங்கள் கேட்குறீங்க, தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அனுப்புகிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தடைகள், அந்த தடைகள் நீங்கணும். எனக்கு உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேவ ஜனமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவ ஜனமாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்று என்ன செய்ய முடியும்,
அனுபவிக்க முடியும். நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமே இந்த வாரத்தின் தலைப்பு படி, எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தலைக்குனிவு ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்வதற்கு நாம் தெய்வ ஜனமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு வேலையின் ஸ்தலத்தில் ஒரு காரியம் நடக்காமல் இருக்கிறா, ஒரு இன்சென்டிவ் கிடைக்கலையா, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையா, இல்லை பல வருடமாக வராமல் தடைப்பட்டு இருக்கிற பண வரவுகள் தடைப்பட்டு இருக்கா, உங்களுக்கு யாராச்சும் திருப்பி தரக்கூடிய பணங்கள் தடைப்பட்டு இருக்கிறா, இல்லை ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறா, சொத்து பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாவற்றையும் மாற்றணும். இழந்த பலன் மீண்டும் வேணுமா, இழந்த பதவி மீண்டும் கிடைக்க வேணுமா, நீங்கள் என்ன செய்யணும்? தேவனோடு இருக்கும்போது உங்களுக்காக தேவன் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். அதை நீங்கள் என்ன செய்வீங்க? கண்கூடாக பார்த்து கொள்வீங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட, தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை, பாவ வழிகளை விட்டு திரும்பும்போது பரலோகத்திற்கு தேவன் கேட்டு அவர்கள் பாவத்தை என்ன செய்வாராம்? மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை, மழையை பெய்ய செய்வார். அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம நினைக்கிறோம், நிறைய இடத்துல எங்களுக்கு மழை கிடைக்கல, அங்கே மழை பெய்யுது, இங்கே மழை பெய்யுது, நாங்கள் அதை விதைச்சிருக்கோம், நாங்கள் அறுவடை செய்கிறதுக்கு தண்ணி இல்லை, இந்த ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் இல்லை, இந்த வருமானம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம தெய்வ ஜனமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனோடு நம்ம என்ன இருக்கும்போது, தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்குள்ள ஐக்கியப்பட்டு தேவனுடைய வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என் ஜனங்கள் சொல்லி கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரு? உரிமையோடு பாசத்தோடு அழைக்கிறாரு. ஒரு முறை 2 கிட்னியும் பழுதாகிடுச்சு ஒரு மனுஷருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அந்த நினைச்சுறாங்க, அங்கேயே முடியாது, 2 கிட்னியும் மாற்றிடணும். ஆனால் 2 கிட்னியும் அதுக்கு அவருக்கு ஏற்றாப்பில் உகந்ததாப்பில் கிட்னி கிடைக்கணும், அது அவருக்கு ஃபிட் ஆகணும், எல்லாமே இருக்குது. மரண பயத்தோடு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட தேடி வந்து ஜெபிக்க வர்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, சகோதரனே, நீங்கள் இந்த நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் உங்கள் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு, ஏசப்பா எனக்கு சுகம் தாருங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அப்படி ஜனமாக அப்படி பிள்ளையாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாராம், அப்படி மாறினாதான் சுகம் கிடைக்குமோ, அப்படி சுகம் கிடைக்கணுமோ, அப்படி வேண்டாம் அப்படின்னாராம். அப்போது இதுக்கு தான் பைபிள் அழகான ஒரு உதாரணம் கொடுத்துருக்கு. ஒரு காணானிய பெண்ணு வந்து என்ன செய்கிறா அப்படின்னா, மகளை பிடித்திருக்கு, பிசாசை துரத்துறதுக்கு ஏசுகிட்ட வந்து கேட்குறா. உடனே அவளுக்கு சொல்கிறாரு, மேஜையில் இருக்க அப்பத்தை இப்போ என்ன செய்ய முடியாது, நான் எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தேவன் வெளிப்படுத்துகிறார். உடனே அவ சொல்கிறா, மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளையும் என்ன நாய்க்குட்டிகள் பொறுக்கி கொள்ளுமே அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்களுக்கு பிள்ளையாக மாற விருப்பம் இல்லை, நாங்கள் கீழே இருக்கிறோம், கீழே உள்ள ஆசீர்வாதத்தையாச்சும் நாங்கள் பொறுக்கி கொள்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கு நம்ம என்ன லிஸ்ட்டில் இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறோமா, இல்லை நமக்கு கீழே கிடக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைச்சா போதுமா அப்படின்னு? அப்படி கீழே கிடக்கிற ஆசீர்வாதம் கிடைச்சா நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அப்போ தேவனுடைய ஜனமாக முழுமையாக மாறி தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? முழுமையான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஜனமாக மாறுங்க. உங்கள் மனசில் என்னென்ன குறைகள் இருந்தோ அதெல்லாம் மாற்றி, ஏசப்பா நாங்கள் உண்மை பின்பற்றுறோம், உங்களுடைய ஜனமாக மாறுறோன்னு சொல்லி நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் தருவார். ஒரு நிமிடம் கண்களை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தில் தகப்பனே பிள்ளைங்களுமே நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாங்க தகப்பனே. அப்பா இத்தனை நாளும் தகப்பனே என்னுடைய ஜனங்களுக்கு தான் இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு தகப்பனே. இந்த நிமிடத்தில் நாங்களும் உங்களுடைய ஜனமாக மாற ஆசைப்படுகிறோன்னு சொல்லி உங்களுடைய பாதத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற, மனதில் கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். மக்கள் ஜனங்கள் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ராஜா, இவர்களை நீர் அதிகமாக நேசிக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இவங்களை தேடி வந்தீங்க தகப்பனே, இவங்களுக்காக சிலுவையில் உங்களுடைய ஜீவனையே கொடுத்தீங்க ராஜா. இந்த மக்கள் மீண்டும் உங்களுடைய ஜனமாக மாற
ஆசைப்படுகிற தகப்பனே, அவங்களை நீர் மாற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளை கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எந்த இடங்களில் தலை குனிவு ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தில் அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி எல்லா காரியத்திலும் ஜெயமாய் நீர் மாற்றி கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும் தகப்பனே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி ஒரு குடும்பத்துக்கு கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை